உயிர் இல்லை அப்படின்னா உடம்புங்கிறது இருக்காது. உடம்புங்கிறது இல்லை அப்படின்னா உயிரங்கிறது தங்காது. இதே மாதிரிதான் தமிழ் எழுத்துக்கள்லையும். தமிழ்ல உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு எழுத்துக்கள் இருக்குது. ஆ ஆ இ இ இந்த எழுத்துக்கள் எல்லாமே உயிர் எழுத்துக்கள். இதால குறிப்பிட்ட அளவுக்கு சொற்களை தான் உருவாக்க முடியும். புது சொற்களை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு மெய்யாகிய உடம்பு தேவை. அந்த உடம்பு தான் மெய் எழுத்துக்கள். இக்கு இங்கு இச்சு. இந்த மெய் எழுத்துக்களால தனிச்சு புதுசா இயங்க முடியாது. அதுக்கு உயிர் அப்படிங்கிற உயிர் எழுத்துக்கள் தேவை. இந்த உடம்பும் உயிரும் சேரும் போது ஒரு அசைவு வரும் இல்லையா? அதே மாதிரிதான் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேரும் போது அந்த இடத்துல புது சொற்கள் உருவாகுது. அதாவது இக்கு கூட்டல் ஆ சேர்ந்து கா அப்படிங்கிற உயிர்மை எழுத்து உருவாகுது. உடம்பும் உயிரும் சீரா இயங்கணும் அப்படின்னா தேவைக்கேற்ற மாதிரி மாத்திரைகள் போட்டுக்கணும். அதே மாதிரிதான் அரை மாத்திரை, ஒரு மாத்திரை அப்படின்ட்டு மாத்திரையும் இருக்குது தமிழ்ல. தேவைப்பட்டா இந்த உடம்புக்கும் உயிருக்கும் ஆபத்து அப்படின்னா ஆயுதம் எந்திரது. ஆயுத எழுத்தும் தமிழ்ல இருக்குது.